ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன டிசைன் ஒர்க்கு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா, சுடிதார் செட் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த சுடிதார் செட்டுக்கு நான் இந்த மாதிரி தான் ஸ்லீவுக்கு, நெக்குக்கெல்லாம் பைப்பிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். கஸ்டமர் கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க எதுவுமே கேட்கல அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பைப்பிங் த்ரெட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நான் பைப்பிங் எடுத்திருக்கிறேன். பைப்பிங்க்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேவையானது இந்த சிங்கிள் ஃபுட்டு நமக்கு ரொம்ப மெயினாக தேவை. இந்த ஃபுட்டே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 3 in 1ஆகவும் இருக்குது. நம்ம சென்டராகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைட் வேணும்னாலும் நகர்த்திக்கலாம், லெஃப்ட் சைட் வேணும்னாலும் நகர்த்திக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் நான் நம்ம நார்மலாக தைக்கிற ஃபுட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் கைக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இன்ச்சில் ஸ்ட்ரைட் பீசஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நெக்குக்கு வைக்கிறோம் அப்படின்னா தான் கிராஸ் பீஸ் வைக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்ட்ரைட் பீசஸே நமக்கு போதும். இப்போ வச்சு அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் 1/4 இன்ச் அளவில் தான் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச் அளவுலேயே இப்படி நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அது கொஞ்சம் கையோட நீளத்தில் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலே ஸ்லீவோட மேல் பக்கத்தில் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே அந்த த்ரெட்டை ஒட்டியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து நம்ம லைனிங்கில் தான் வச்சு இதை அட்டாச் பண்ண போகிறோம். போடும்போதே நமக்கு எங்கேயுமே சுருக்கம் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லைனிங் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, லைனிங்கில் இதை அப்படியே திருப்பி வச்சிடுறோம். திருப்பி வச்சுட்டு கரெக்டாக நம்ம போட்ட தையல் மேலேயே அந்த த்ரெட்டை ஒட்டியே இன்னொரு தையல் போட்டுகிட்டே வாங்க. அப்படி போட்டுகிட்டே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அழகாக அந்த த்ரெட்டு மட்டும்தான் வெளியே தெரியும். பார்க்குறக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எந்த கஸ்டமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிசைனே வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது மேலே நான் ஒரு படிமான தையல் மட்டும்தான் போடுறேன். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் அந்த த்ரெட்டை ஒட்டி வர மாதிரி ஒரு படிமான தையல் ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். சேம் இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம நெக்குக்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதில் நம்ம பாக்கழுத்தில் பைப்பிங் தைக்க போகிறோம். ரவுண்ட் நெக்காக இருந்தால் நம்ம எப்பயும் போல் நம்ம தைச்சிடலாம். அதுவே பா நெக் தைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபைனலாக இதுதான் அதோட அவுட்லுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பா நெக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன்ல மெயின் கிளாத்தில், அதாவது நம்மளோட டாப்போட மெயின் கிளாத்தில் பா நெக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸு நம்ம ஒரு இன்ச் அளவில் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு கூட பார்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ நம்ம த்ரெட்டை சென்டராக வச்சு இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் பீஸில் த்ரெட்டு வைக்கும்போது நமக்கு எந்த விதமான சுருக்கமும் வராது, துணி தூக்கின மாதிரி இருக்காது, எந்த மிஸ்டேக்கும் வராது. இதுவே பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிராஸ் பீஸில் வைக்கும்போது கிராஸில் நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். துணி சுருக்கம் வரும், அந்த நூல் வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா, பின்னாடி நீங்கள் கை கொடுத்து கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம இது எப்படி அதில் ஒரு 1/4 இன்ச் அளவில் கட் பண்ணமோ, நம்ம நெக் போர்ஷனில் தைக்கிறதுக்குன்னு சொல்லி விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நூலில் பார்த்துட்டு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமேல் இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, டாப்போட மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே 1/4 இன்ச் அளவுலையே தான் நான் தையல் போடுறேன். இந்த இடம் வரும்போது மட்டும் அந்த பா நெக் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுக்கணும். ஃபோல்டிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் பா நெக் மாதிரி வரும். நம்ம ஃபோல்டிங் கொடுக்காம அப்படியே வச்சு வளைச்சி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பா நெக்லேயே ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி அந்த மாதிரி வந்துடும். அதுக்காக தான்
இப்போ அந்த சைடில் எப்படி நான் வளைவு கொடுத்துருக்குறேனோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் இன்னொரு வளைவு வந்து கொடுத்துட்றேன். லைட்டாக நீங்கள் வந்து ஒரு வளைச்சி வச்சிங்க அப்படின்னாவே போதும், நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுட்டு அதே மாதிரி அந்த இடத்துல த்ரெட்டு வரப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து தையல் வந்து போட்டு விட்டுறணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன். நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஸ்லீவ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து சுடிதார் செட்டில் நான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வந்து வாங்குறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பானிக்கில் நம்ம வந்து அப்படியே லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர் ரெண்டுலேயும் மட்டும் வருது இல்லைங்களா, அந்த கார்னர் ரெண்டுலேயும் மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா, திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இல்லை டபுள் ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு ப்ளவுஸுக்கு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கழுத்து தைச்சி திருப்பி விட்டுட்டேன். லைனிங் எல்லாமே மூட்டி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி பேக் பார்ட் ரெடியாக இருக்குது. இப்போ கேன்வாஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 லீஃப் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு அப்ராச்மெண்ட் மார்க்கிங் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு குத்து மதிப்பாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஒட்டிக்கிறதுனாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து சரி இந்த 3 லீஃப்காக வந்து ஏன் ஒட்டிகிட்ருக்கணுன்ட்டு அப்படியே மிஷின்லேயே வச்சு நான் வந்து கையோட தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பைப்பிங் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 3ஐயும் வந்து நம்ம 3 பிட்டு வச்சுருக்குறோம், அதனால் 3ம் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் வந்து வரும். அதுக்காக தான் வந்து 3ஐயும் 1 பை 1 வந்து வச்சு கட் பண்ணிக்கிறது. ஒன்றா தனித்தனியாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட அளவு எல்லாமே வந்து மாறிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சாரீலேருந்து கொஞ்சமாக வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அந்த அளவில் தான். இப்போ இதை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமேலு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மட்டும் நம்ம விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணினதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர் வர இடத்துல மட்டும் சின்ன கட் கொடுத்துடலாம். இந்த சைடில் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த கார்னர் வர இடத்துல மட்டும் சின்னதாக கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த மடித்ததை அப்படியே இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம். ஒரு நீடில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த துணியெல்லாம் மடித்து வர்றதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் வந்து அதே மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு அது வந்து அவ்வளோ அளவுக்கு வசமாக இருக்காது. அதனால வந்து 1 பை 1 ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம 3 பூவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணினதை இந்த மாதிரி நெக்கோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ப்ளவுஸோட சைடில் ஒன் சைடாக நீங்கள் இருக்கிற மாதிரி டிசைனில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வைக்கலாம். இப்போ நான் வந்து பின் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இது மேலே நம்ம ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே இது எல்லாமே நம்ம வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணுறதுனால தையல் எதுவும் பிரிக்க தேவையில்லை. இப்போ நான் லேஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற அந்த 3 இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே ஒரு லைன் நெக்குக்கு வந்து லேஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் வந்து இது. லாஸ்ட்டாக வந்து இதோட ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நெக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன். நெக் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ ப்ளவுஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே வந்து இருக்காது. சேம் கலர், அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து தான் இருக்கும். அதனால் வந்து டிசைனுக்கு அப்படின்னு வந்து நம்ம எதுவுமே தனியாக பண்ண முடியாது. நான் இப்போ லேஸ் வச்சு தான் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து சில்வர் கலர் ஜரி வருது அப்படிங்கிறதுனால அந்த சில்வர் கலர் லேஸ் மட்டும் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் அந்த சில்வர் கலர் லேஸு அந்த கொடி டிசைன் வர மாதிரி அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கு. இப்போ நெக் பூராமே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சில்வர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். சேம் கலர் வந்து நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கோணையாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரியே வந்து இன்னும் ஒரு 1 இன்ச் கேப்பில் இன்னொரு லைனுக்கு நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து நமக்கு ஒரு கொடி டிசைன் வர மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு லைன் அதை விட சின்னதாக வந்து போட்டுடுறேன். இப்போ இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது மேலே வந்து ஃபுல்லாக நம்ம லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். லேஸை வந்து முடிக்கிற இடத்துல நீங்கள் வந்து பிசுறு தெரியாத மாதிரி நல்லா வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எங்கேயுமே லேஸ் வந்து தூக்காமல் நல்லா வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த சைடில் வச்சு அட்டாச் பண்ணுறது. அதையும் நம்ம வந்து பண்ணிடலாம். இதே கலரில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். திலகம் ஷேப்பு வந்து ஸ்டோனு. அந்த ஸ்டோனை தான் நம்ம வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பானைக்கில் 2 சைட்லேயே இருந்தும் நமக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்து அதில் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து நல்லா க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கப்புறமேலே நம்ம வந்து ஒரு காஞ்சதுக்கப்புறம் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் நான் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து நல்லாவே வந்து வந்துருந்தது இந்த டிசைனு. இது ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து அப்படி தெரியுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதே மாதிரி உங்களுக்கு ப்ளைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாக்கழுத்தோட டிசைன் ப்ளவுஸோட சாரீ தான் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வாங்கின சார்ஜ் அப்படின்னா 200 ருபீஸ் இந்த டிசைனுக்கு வாங்கினது. அடுத்து வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வாங்கினது 300 ருபீஸு. இந்த 200 ருபீஸு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேஸ் மட்டுமே வந்து ரூ. 100 பக்கம் அந்த மாதிரி வந்துடுது. அதுக்கு மேலே ஸ்டோனு, நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு இதெல்லாம் சேர்த்து இதுக்கு மொத்தம் 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுது. அது இல்லாமல் நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் 260 அது வந்து ப்ளவுஸோட ப்ரைஸு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 300 ருபீஸு. இதில் வந்து நமக்கு பேக் நெக்கோட டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் ப்ளஸ் அதோட வந்து லேஸு இது எல்லாமே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்தி மொத்தமாக நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸோட சேர்த்தி அதுக்கு வந்து 300 ருபீஸ் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் டிசைன் தான் இது. இன்றைக்கி பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. ஏன்னா இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. கோல்டன் கலரில் தான் வந்து சாரீ வந்து அதில் வந்துருந்தது ஜரி எல்லாமே. அதனால் வந்து அந்த மெரூன் கலருக்கும் சாரியில் வந்த கலருக்கும் நமக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு இந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து சென்டராகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் வந்து ஒன் சைடாகவும் யூஸ் பண்ணலாம். அது போக மீதி வந்து ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து லேஸ் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்